கறிக்கோழி பண்ணை உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இப்போ குஞ்சு இறக்கலாமா வேண்டாமா, அடுத்தது நம்ம கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் என்ன செய்வது என்கிற வழிகாட்டுதலுக்காகத்தான் இன்னைக்கு இந்த காலையில் நம்ம பதிவு செய்கிறோம். இந்த கறிக்கோழி பண்ணை விவசாயியுடைய போராட்டம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம முதல்ல இதுல பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கறிக்கோழி என்பது நம்ம ஊர் ரகமும் கிடையாது. இது வெளிநாட்டிலும் தருவிக்கப்பட்டது. எப்படி நாடு சுதந்திரத்துக்கு அப்புறம் உணவு பற்றாக்குறையை போக்கணும்னு அரசு திட்டமிட்டு வெண்மை புரட்சின்னு சொல்லி வெளிநாட்டு மாடுகளை இங்க கொண்டு வந்தது, அதே மாதிரி வெளிநாட்டு இந்த இறைச்சி வகைகளையும் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த போது இது மக்களிடம் கொண்டு செல்லு பரப்பலாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மாநில அரசாங்கம் என்ன பண்ணாங்க, பவுல்ட்ரி கார்பரேஷன் டெவலப்மெண்ட் கம்பெனியில உருவாக்குனாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல டேப்கோன்னு ஒரு கம்பெனி உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு பவுல்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு கம்பெனி அரசால் உருவாக்கப்பட்டது. அப்போ மக்களுடைய உணவு தேவை, புரதச்சத்து பற்றாக்குறை ஈடு செய்வதற்காக இந்த முயற்சி கொண்டு வரப்பட்டது. எப்படி பால்ல ஜெர்சி மாடு HF எல்லாம் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இறைச்சியில நம்ம நாட்டுக்கோழியுமே மட்டன் சாப்பிட்டு இருந்தோம், ஆட்டுக்கறி சாப்பிட்டு இருந்த இடத்துல நம்ம மாட்டுக்கறி சாப்பிட்ட இடத்துல நம்மளை கொண்டு இந்த பவுல்ட்ரி கொண்டு பிசினஸ் கொடுக்குறாங்க. அதை நம்ம பிராய்லர் கோழின்னு சொல்றோம். அப்ப இதை வளர்க்கறதுக்கு ஆரம்ப காலத்துல அரசு நிறுவனங்கள் குஞ்சுகளை கொடுத்தாங்க, வளர்த்து நம்ம விவசாயிகள் வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறுவனங்கள் உள்ள வர்றாங்க. நிறுவனங்கள் உள்ள என்ன பண்றாங்க, விவசாயியோட ஒப்பந்தம் போடுறாங்க. பண்ணை நீங்க போட்டுக்க, கடனை நீங்க வாங்கிக்கங்க, கடனை நீங்க கட்டிங்க, நாங்க 7 பேட்ச் வருஷமான கொடுத்துறோம், விலை இவ்வளவு கொடுத்துறோம், என்னென்ன நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் சொல்றாங்க. விவசாயிகள் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, நிறுவனங்கள் வாங்கி சந்தைப்படுத்துது. இப்படி போயிட்டு இருந்த இந்த பிசினஸ்ல கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஒரு 3-4 சங்கங்கள் இயங்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த நேரத்துல விவசாயிகள் தொடர்ச்சி அதை வளர்க்க நம்ம விவசாயிகள் பொறுத்த உங்களுக்கு தெரியுமே, எங்கேயாவது ஒரு விவசாயி கோழி பண்ணை போட்டா அடுத்தது பக்கத்தோட்டம் போட்டுறோம், அதுக்குள்ள போட்டுறோம், அந்த ஏரியால 40-50 கோழி பண்ணை 2 வருஷத்துல ஆயிடும். ஏன்னா வேற வழி இல்ல, வாழ்வாதாரம் வருமானத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், குழந்தைகளை திருமணம் செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு தொழில் கூடுதல் வருமானம் தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு கல்வி மிகப்பெரிய செலவு, மருத்துவம் மிகப்பெரிய செலவு, வாழ்வாதாரம் இன்னைக்கு மிகப்பெரிய செலவா போய் நிக்குது வேலையில. அப்ப எல்லாரும் கூடுதலாக இந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, வேளாண்மை சார்ந்த தொழில். அரசாங்கம் இது வேளாண்மை தான் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சாச்சு. அப்ப அங்கீகரிச்சும் போது இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி காய்கறி வச்சு நஷ்டமானமோ, நெல் வச்சு நஷ்டமானோமா, கரும்பு வச்சு நஷ்டமானோம், இதுவும் நஷ்டமான தொழிலாகத்தான் போய் முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அரசாங்கம் குறைந்த விலையில எல்லா உணவுப் பொருளும் மக்களுக்கு கிடைக்கணும் ஒரு கொள்கை காரணமாக உற்பத்தியாளர்களை அதிக அளவுல ஈடுபடுறதுக்கு மானியங்களை கொடுத்து போட்டி போட வைப்பது. அப்ப 100 பண்ணை தேவை அப்படின்னா அங்க 200 பண்ணை நிக்குது, 100 கிலோ தேவைன்னா 200 கிலோ உற்பத்தி ஆகுது. இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க, நிறுவனங்கள் உள்ள புகுந்து இந்த உற்பத்தியை கட்டுப்பாட்டு சந்தைக்கு தேவையும் அளிப்பையும் கண்ட்ரோல் வைக்கிறாங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் உற்பத்தி பண்றாங்க. ஏன்னா குஞ்சாவி விடுக்கிறாங்க, குஞ்சாவி வளர்க்குறாங்க, விற்கிறது அவங்க வந்துடுறாங்க. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை அந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேப்கோன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிறுவனத்தை மூட வைக்கிறதுக்கான ஏற்பாடு. விவசாயிகளுக்கு கறிக்கோழியை பிராய்லர் குஞ்சு கொடுத்து தீவனம் கொடுத்து வளர்த்தி கொடுத்த ஒரு நிறுவனம் என்னாச்சு, இந்த கறிக்கோழி பண்ணை நிலையில ஒண்ணு சேர்ந்து அரசாங்கத்தோட நிறுவனம் இருந்தா நாம இங்க பிழைக்க முடியாது, விவசாயம் நம்ம கட்டுப்பாட்டுல வர மாட்டாங்கன்னு சொல்லி அந்த டேப்கோ க்ளோஸ் பண்ண வைக்கிறாங்க. இது எப்படின்னா, இன்னைக்கு பால் உற்பத்தி பண்றோம், பால் உற்பத்தியில தனியார் கம்பெனிகளும் இருக்குது, அரசாங்கத்தோட ஆவினும் இருக்குது. ஆவினை க்ளோஸ் பண்ண வச்சுட்டா நிறுவனங்கள்கிட்ட போய் நம்ம விலை கேட்ட முடியுமா, கொடுத்துருவாங்களா, யோசிச்சு பாருங்க. ஆக அந்த மாதிரி அரசாங்கத்தோட ஒரு தொழில் முயற்சியே இந்த கறிக்கோழி பண்ணைகள் அந்த BCCங்கிற அமைப்பு முடக்குனதால என்ன ஆகுதுன்னா, ஏகபோகமா அவங்க சந்தையில் ஆயிட்டாங்க. ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகளுக்கு கூலி உயர்வு எதுக்கு கொடுக்கணும், நாம தான் நம்மளுக்கு 100 பண்ண வேணா 150 விவசாயி லைன்ல இருக்கானே, எதுக்கு 7 பேட்ச் 4 பேட்சா குறைன்னு சொல்லி அப்படியே விவசாயிகளோட அறியாமையை பயன்படுத்தி அவங்க கடனை வாங்கியாச்சு, நிலத்தை அடமானம் வச்சாச்சு, கட்டியான விவசாயிகள் போய் நிக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கம் மானியத்து கொடுத்து ஊக்குவிக்குது. அப்ப அது அவங்களுக்கு சாதகமா இருக்குது. அதையே பயன்படுத்திட்டு விவசாயிகளை கசுக்குவது, நசுக்குவது, ஒடுக்குவது வேலை செய்யறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், அரசாங்கம் 2000 அரசு பணியில் ஆரம்பிக்குது, 2 லட்சம் பேர் மனு போடுறாங்க, அதுக்கு அரசு சம்பளத்தை குறைச்சிருச்சா? செலவுகளுக்கு ஏற்ப எல்லாத்தையுமே கூட்டி கொடுக்கறதான வழக்கம். ஆக இப்படி இருக்கிற சூழ்நிலை 2013 முதல் முறையாக இந்தியாவிலேயே அன்றைக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதுக்கான அரசாணை பிறப்பிக்கிறாங்க. 2020 3.50 ₹6 கூட்டி கொடுக்குறாங்க. ஆக இப்படி அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துது. ஏன் முத்தரப்பு? எங்கேயுமே கூலி உயர்வு, சம்பள உயர்வு என்பது அரசு தொழிலாளர்களையும் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அழைத்து, நிறுவனங்களை அழைத்து அரசு தலைமையில பேசி தீர்ப்பதுதான் வழக்கம். இது சட்டத்தில் விட்டு தீர்ப்பிருக்க முடியாது, அரசு தான் தீர்த்து வைக்கும். விவசாயிகள் விஷயத்தை நடத்துறாங்க, நிறுவனங்களோட அரசு தான் உட்கார்ந்து போராட்டத்தை பேசி முடிக்குது. நிறைய நிறுவனங்கள்ல தொழிலாளர்கள் சம்பளம் கேட்டு பண்றாங்க, தொழிலாளர்கள் ஆணையர் தான் உட்கார்ந்து பேசி முடிக்கிறார். சம்பள உயர்வு, போனஸ் உயர்வு, கூலி உயர்வு எல்லாம்
அரசு ஊழியர் சம்பளம் கேட்கறாங்க, அரசு பேசி முடியுது. இப்படி எல்லா இடத்துலயுமே கூலி உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் உயர்வு எல்லாத்தையும் அரசு தீர்மானிக்கும் போது இந்த இடத்துல முதலாளி முத்தரப்புக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்ப நாம் என்ன பண்றோம்? ஏற்கனவே இருந்த சங்கம்லாம் முத்தரப்புக்கு கோரிக்கை வைத்து முடியல, அடக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. அதுல சில சங்கங்களை அந்த நிறுவனங்கள் வேலைக்கு வாங்கிட்டாங்க. அவளை இருதரப்ப போது முதலாளி கொடுக்கறத வாங்கி முதலாளிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. போராடுறவங்கள கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. விவசாயிகளுக்கு குஞ்சு விடாம நிறுத்தி வச்சு அவங்களை கஷ்டப்படுத்தினாங்க. இப்படியான சூழ்நிலையில 4 பேட்ச் ஆகி போச்சு, கடனையும் கட்ட முடியல, கரண்ட் பில்லும் கட்ட முடியல, ஆள் கூலி உயர்ந்து போச்சு, கடனுக்கு வட்டி மேல வட்டி ஆயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக விவசாயிகள் தொடர்ச்சியா நம்ம சங்கத்தோட கவனத்தை கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அப்ப இதுக்காக நம்ம கறிக்கோழி பண்ணை விவசாய உருவாக்குகிறோம். 2022 அது படிப்படியா சில வேலைகளை செய்துட்டு இருக்குது. விவசாய ஒருங்கிணைப்படையில் நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில கடந்த 2025 ஆகஸ்ட் மாதம் சென்னையில கறிக்கோழி பண்ணைக்கு நம்ம ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏபிடி மகாலிங்கம் அவர்கள் தலைமையில அது நடக்குது. அரசாங்கத்துக்கு முறையா எங்களுக்கு வளர்ப்பு கூலியாக 20 ரூபாய் கொடுக்கணும், கட்டணம் எல்லாம் மின்சாரம் கொடுக்கணும், ஒரு முறை கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு பூரா கடன் தள்ளுபடி கொடுக்கணும், நலவாரியம் அமைக்கணும், வருஷம் முத்தர பேச்சுவார்த்தை ஏற்கனவே பிரைவேட் அரசாணைப்படி நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கோரிக்கையில வச்சு மனு கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் 6 முறை கால்நடைத்துறை இயக்குனர், கால்நடைத்துறை செயலாளர், கால்நடைத்துறை அமைச்சர் எல்லாருக்கும் ஏபிடி மகாலிங்கம் மனு அனுப்புறாரு. கால்நடைத்துறை செயலாளர் அவர்களும் ஒரு கடிதம் போட்டு உத்தரவு போடுறாரு, முத்தர பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி. ஆனாலும் முத்தர பேச்சுவார்த்தை நடத்தல. டிசம்பர் 28 மாநாட்டில் நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றுறோம். ஜனவரியில இருந்து உற்பத்தி நிறுத்த அறிவிக்கிறோம். முத்தர பேச்சுவார்த்தைக்கு உத்தரவு போட்ட அரசு முத்தர பேச்சுவார்த்தை நடத்த மறுக்குது. எனவே நம்ம ஜனவரி 7ஆம் தேதி 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சென்னையில் உட்கார்ந்து ஏன் முத்தர பேச்சுவார்த்தை நடத்தவில்லை? அரசு உத்தரவு போட்டுருச்சு. 2013 உத்தரவு இருக்குது, 2020 அரசாங்கம் நடத்தி இருக்குது, ஏன் நீங்க நடத்தலன்னு நம்ம கேட்கிறோம். நான் ஜனவரி 21ஆம் தேதி நடத்துறேன், அது வரைக்கும் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நாமளும் அன்போடு அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நம்ம கலைந்து வருகிறோம். 21ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்லி எல்லா விவசாயிகளும் சென்னை போற தயாரா இருக்கிறோம். இடைப்பட்ட காலத்துல விவசாயிகளை மிரட்டி, அச்சுறுத்தி, ஒடுக்கியவர்கள் குஞ்சு இறக்குவதற்கு முயற்சி பண்ணும் போது அதை அறவழியிலே அமைதியாக கேட்ட விவசாயிகளை என்ன பண்றாங்க? பொய் வழக்கு எல்லா நிறுவனங்களும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு செஞ்சு நிறுவனர் தூண்டினார், ஈசன் தூண்டினார், ஏபிடி தூண்டினார் அப்படின்னு சொல்லி 7 இடத்துல பொய் வழக்குகள் போட்டு 12 விவசாயிகளை சிறையில் எடுத்து 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வழக்குகளை பதிவு செய்யறாங்க. நான் உட்பட எல்லாரும் சிறையில் அடைக்கப்படுகிறோம். சிறையில் அடைத்த பின் விவசாயிகள் உறுதி குலையாமல் 10,000 விவசாயிகள் சென்னையில் திரண்டார்கள். அன்னைக்கு நீங்க முத்தர பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? இயக்குனர் அவர்கள் சொன்னீங்களா? அரசு சொல்லிச்சு, நடத்துச்சா? நடத்தல. என்ன சொல்றாங்க? எங்கிட்ட டேட்டாவே இல்லையே. அப்ப டேட்டால என்ன பண்ணிட்டு இருந்த? கால்நடைத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது? அந்த இடத்துலதான் அரசாங்கத்துடைய முகத்தர கிழியுது. முத்தர பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயார் இல்ல. கால்நடைத்துறை இயக்குனர் அலுவலகம் கறிக்கோழி பண்ணை நிறுவனங்களுடைய தலைவர் அலுவலகமா மாறி போச்சு. முழுக்க அங்க ஊழல், காசு, பணம், பெட்டிகள் கை மாறுது. உடனடியாக அரசு யாருக்காக வேலை செய்யுது? கறிக்கோழி பண்ணை கார்பரேட் கம்பெனிகளுக்காக வேலை செய்யுது. நாங்க விவசாயி எங்கிட்ட வரவே இல்லையே, மனு கொடுக்கவே இல்லையே, அணுகவே இல்லையே. நாங்க ஒவ்வொரு கறிக்கோழி பண்ணையா போய் விவசாயிக்கு என்ன தேவை, என்ன கோரிக்கைன்னு கேட்கிறோம். கேட்டுட்டு 9ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு முத்தர பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க கூலி உயர்வு கண்டிப்பா வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்றேன். நீங்க எல்லா மாவட்ட கலெக்டர் போய் மனு கொடுங்க. கால்நடைத்துறை இணையங்கிட்ட மனு கொடுக்குறேன். சரி, பரவாயில்ல, அதையும் ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு விவசாயிகளை நாம் திரும்பி வந்து 18,000 மனுக்கள் மாநிலம் முழுவதும் கொடுக்கப்பட்டது. 9ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லா மாவட்டங்களும் அறிக்கை 7ஆம் தேதியே போயாச்சு. கடைசியா தான் வேலூர் மாவட்டத்தில் நடத்தினாங்க. ஆக இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில நாம 18ஆம் தேதி தான் சென்னை போறோம். 18ஆம் தேதிக்குள் 9ஆம் தேதி சொல்லி 18ஆம் தேதி நடத்தது. ஏன் 18 போறோம்? 20ஆம் தேதி சட்டசபை முடியுது. இந்த அரசாங்கத்தோட கடைசி காலகட்டம் வந்தாச்சு. இன்னுமே நிறைவேற்றுங்க நம்ம போறோம். போகும்போது சொல்றாங்க, கடந்த முறை 10,000 பேர் வந்துட்டானுங்களே, அதுக்கு ஒரு 3,000 பேர் வந்துட்டானுங்களே, இந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஒன்றுபட விட்டா நம்மள கேள்வி கேட்பானே. நாம வேற கால்நடைத்துறை இயக்குனர் அலுவலகம் என்னவா மாறி போச்சு? கறிக்கோழி பண்ணை கார்பரேட் சிஇஓ அலுவலகமா மாறி போச்சு. அதனால என்ன பண்றாங்க? இந்த முறை விவசாயிகள் சென்னைக்கு வர விடக்கூடாது. யாரெல்லாம் ஆள் திரட்டுறாங்கன்னு பாருங்க. உளவுத்துறை மூலியமா நோட்ஸ் போட்டு பண்றாங்க. ஆள் திரட்டுற ஆளை பூரா வீட்டு காவல். எந்தெந்த வண்டி புக் பண்ணாங்க, வேனை புக் பண்ண வேனை கேன்சல் பண்ண சொல்லு, பஸ்ஸை கேன்சல் பண்ணி காவல்துறை விட்டு நெருக்கடி. எங்கெங்க இருந்தெல்லாம் மக்கள் கூட்டம் போறாங்களோ அங்க பூரா தடுக்கிறாங்க. ஆக இப்படி தடுத்து 10,000 பேர் போக வேண்டிய கூட்டத்தை வேறு 1000 பேரை சுருக்குகிறார்கள். 1000 பேர் போனவங்களை பாத்தீங்கன்னா அந்த வண்டியை நிறுத்தி அதுக்கப்புறம் இரவோடு வேற ஊருக்கு போய் அங்கிருந்து கிளம்பி போனவங்க, பஸ்ல கிளம்பி போனவங்க, ட்ரெயின்ல கிளம்பி போனவங்க, இப்படித்தான் போய் சேர்ந்தாங்க. நான் ஒண்ணு கேட்கற இந்த அரசாங்கத்துக்கிட்ட, ஒரு 20க்கும் மேற்பட்ட அரசு சங்கங்கள் அங்க போராடுதேன். டாஸ்மாக் ஊழியர், மாற்றுத்திறனாளிகள், சத்துணவு பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், இப்படி தினம் 5,000 பேர் 6,000 பேர் போடுறாங்களே. அரசு சென்னை நோக்கி வர்றாங்களே, எங்கேயாவது தடுத்திருக்கிறீங்களா? எங்கேயாச்சும் தடுத்திருக்கிறீங்களா? எங்கேயுமே தடுக்காத போது ஏன் விவசாயிகளை மட்டும் தடுக்கிறீர்கள்? சென்னை போராட்டத்துல கலந்து கொள்வதற்காக நிபந்தனை கையெழுத்திடாம இருக்கு. 4 நாள் விளக்க கேட்கிறோம் நீதிமன்றத்துல.
விலக்கு கிடைக்கல. எனவே மாற்று ஏற்பாடு என்ன பண்றோம்னா, காலையில உடுமலையிலும் குடிமலத்தையும் கையெழுத்து போட்டு விமானம் மூலமா சென்னை போறதா நம்ம ஒரு மாற்று ஏற்பாடு பண்றோம். அதை விவசாயிட்டும் தெரிவிக்கிறோம். உடனடியா காவல்துறை என்ன பண்றாங்க, ஈசன் வந்து சென்னைக்கு போகக்கூடாது, இந்த ஆளை முடக்கணும், எப்படி விவசாயில சென்னைக்கு போகாம தடுத்து ஈசனையும் முடக்கணும்னு சொல்லி குடிமங்கலம் காவல் நிலையத்துல கையெழுத்து போடும்போது உடுமலை காவல் ஆய்வாளர் வர்றாரு, நீங்க நாளைக்கு விசாரணைக்கு ஆஜர் வந்தாங்க சம்மன்ங்கிறார். டெல்லி ஸ்டேஷன்ல இருந்து காவல் ஆய்வாளர் வர்றாங்க, இந்தாங்க சம்மன், நாளைக்கு நீங்க ஆஜரானு சொல்றாங்க. குடிமங்கலத்துல இப்பவே சம்மன் தண்ணி இப்பவே உட்காரு அப்படிங்கிறாங்க. 200 போலீஸ் என்ன சுத்தி நிக்குது, பெரும்படையும் அங்க நிக்குது, டிஎஸ்பி நிக்கிறாங்க, எல்லா இன்ஸ்பெக்டர் நிக்கிறாங்க, காவல்துறை வந்து பெருமளவுல அங்க குவிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா சம்மன்னா நீங்க இப்ப கொடுத்தீங்க, உடுமலைக்கு நாளைக்கு ஆஜராகிறேன், தலிக்கு நாளானைக்கு ஆஜராகிறேன், சம்மன் கொடுத்துருக்கீங்க. குடிமங்கலத்துக்கு நீங்க நேத்தே கொடுத்துருக்கணும்ல, இப்ப கொடுத்து இப்பவே ஆஜரான எப்படி? அதெல்லாம் முடியாது சார், நீங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாகணும், இல்லை நாங்க அனுமதிக்கிற மாதிரின்னு சொல்லி நம்மளை அங்கேயே உட்கார வச்சு சிறை வைக்கிறார்கள். ஆக இந்த அளவுக்கு விவசாயிகளை கண்டு அச்சப்படுவதற்கு என்ன இருக்கிறது? விவசாயிகளை கண்டு அச்சப்படுகிற அரசு நீடிக்குமா? இந்த கட்சி நீடிக்குமா? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அரசுக்கு கிட்ட நம்ம கோரிக்கை வச்சு போராடுவோம், நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்போம், மனு கொடுப்போம், கவன ஈர்ப்பு செய்வோம், தொடர் போராட்டத்துக்கு போவோம், அடுத்து உண்ணாவிரத்துக்கு போவோம். ஆனா இந்த போராட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த போராட்டத்தை நமக்கு எதிராக நடத்தியது நிறுவனங்களுக்காக, கார்பரேட் கம்பெனிகளுக்காக நமக்கு எதிராக இயங்கியதுன்னு பாத்தீங்கன்னா திமுக இயங்கி இருக்கிறது. 3 மாவட்ட தேர்தல் செலவுக்கு வாங்குறத வாங்கிட்டு இந்த விவசாயிகள் போராட்டத்தை கார்பரேட் கம்பெனிகளுக்காக திமுக நடத்துது. வழக்கமா அரசு நம்மளை எதுக்கும் வழக்கு போடும், போராட்டம் பண்ணுவோம், பேசுவோம், அந்த கட்சிக்காரங்க அமைச்சோட நம்மளை ஆதரிப்பாங்க, அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தைக்கு ஏற்படுவாங்க, எல்லாமே சொல்லிப்போம். ஆனா இதுல ஏன் யாருமே பேச்சுவார்த்தைக்கு ஏற்படவில்லைன்னா எல்லாருமே வாங்குறத வாங்கிட்டாங்க. திமுக தலைமை பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆக திமுக நம்மளுக்கு எதிராக மிகப்பெரிய வேலையை கார்பரேட் கம்பெனிகளுக்காக செய்திருக்கு. இவர்கள்லாம் கீழே வந்து அமைச்சர்லாம் நாங்க பேசிட்டு இருக்கிறோம், மேல பேசி மிக தெளிவாக திமுக அந்த வேலையை செஞ்சிருக்குது. கறிக்கோழி பண்ணை விவசாய கோரிக்கை நிறைவேற்றக்கூடாது, முத்தர பேச்சு நடத்தக்கூடாது, தேர்தல் நேரம் அதெல்லாம் நாங்க 5000 ரூபாய் கொடுத்தாச்சு, பாக்குறத பாத்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும், ஓட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப இவர்கள் இப்படி பேச வைத்தது எது அப்படின்னா, கறிக்கோழி பண்ணை கார்பரேட் நிறுவனங்கள் இவர்களுக்கு கொடுத்த பெட்டிகள் தான். ஆக இது போன்ற பல முறை பல நாடுகள்ல பல மாநிலங்கள்ல என் தமிழ்நாட்டிலும் கூட நடந்திருக்கிறது. உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் போராடும் போது போட்டி சங்கங்களில் 40 சங்கங்களை உருவாக்கி நாயுடு அவர்கள் மீது அவதூறு பரப்புனாங்க, சங்கங்களை உடைச்சாங்க. ஆனாலும் விவசாயிகளுடைய ஒற்றுமையை உடைக்க முடியவில்லை. அந்த இடத்துல அரசியல் கட்சியில் தான் தோத்து நின்று இருக்கிறது. கண்டிப்பாக விவசாயிகள் ஒன்றுபட்டு அதை நாம் முறியடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க, எதிர்கட்சியில் எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே பேசுறாங்க, அரசு கோரிக்கை வைக்கிறாங்க. முதல்வர் நாளைக்கு இது சம்பந்தப்பட்ட அமர் பதிலளிப்பான்னு சொல்றாங்க. பதில் என்ன வருதுன்னா, நிறுவனங்களுக்கு வயல்கள் ஒப்பந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஒப்பந்தங்களை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 2019 அஇஅதிமுக. 2021 ஆட்சி வந்து இவன் திரும்ப பெற்றது யார்? யாருடைய அழுத்தம் காரணமாக இந்த அரசு திரும்ப பெற்றது நாங்க கேட்கிறோம். இந்த சட்டசபையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாங்களா, அதை ஏன் எடுக்கல? அதுக்கு ஏன் பதில் சொல்லலன்னா, இவர்கள் எடுக்கவும் மாட்டாங்க, பதிலும் சொல்ல மாட்டாங்க. இவர்கள் விவசாயிகளுக்கு எதிராக மாறிவிட்டார்கள். அதைத்தான் இந்த கைதுகளும் பொய் வழக்குகளும் சிறையில் அடைப்பும் சென்னைக்கு செல்வதை தடுப்பதும் இதுதான் உணர்த்துகிறது. விவசாயில மிரட்டி நீ 650 மேல கேட்க கூடாது, நான் கொடுக்கறது தான் நீ வாங்கிக்கணும், எந்த நிபந்தனைகளும் போராட்டத்தை போட்டு நிறுவனங்கள் போற விவசாயிட்டு போய் கையெழுத்து கேட்டு மிரட்டி குஞ்சுகள் இருக்கிறாங்க. விவசாயிகள் வந்து என்ன செய்யறதே தெரியாம இருக்காங்க. நிறுவனம் ஒரு பக்கம் மிரட்டுது, அரசு ஒரு பக்கம் செய்ய மாட்டேங்குது, காவல்துறை வச்சு அடக்கி விடுது, வழக்கு போட சிறையில் அடைக்குது. இப்படி போட்டதுல என்ன நடந்துச்சு தெரியுங்களா? விவசாயிகளே இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தான் சரியான சங்கம், தரமான சங்கம், இது சமரசமற்ற சங்கம், விவசாயிகளுக்காக உறுதியோடு போராடக்கூடிய சங்கம், வழக்கு சிறை எதையும் சந்திக்க தயாராக இருக்கிற சங்கம், நம்பிக்கையை இன்னைக்கு இந்த அரசாங்கமே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. போன ஆட்சியில போராடும் போது இவங்களோட கைக்குலினாங்க, இப்ப போராடும் போது அவங்களோட கைக்குலிக்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்காக நியாயமா நிற்கக்கூடிய சங்கமாக நாம நினைக்கிறோம். கைக்குலிகளை வச்சு அவதூறு பொய்ய சொன்னாங்க, விவசாயம் நம்பினாங்களா? நம்பவே இல்லையே. ஆக இன்னைக்கு ஒரு தன்னிகரற்ற ஒரு சமரசமற்ற ஒரு சங்க விவசாயிகள் சங்கமாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அனைத்து விவசாயிகள் மத்தியிலும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய சமரசமற்ற போக்குகளும் அணுகுமுறைகளும் போராட்டங்களும் வழக்குகளை சிறைகளை சந்திக்கிற தைரியமும் தன்மைக்கு தான் இன்னைக்கு நமக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு விவசாயிகளுடைய மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இந்த நிலைமையில நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால், போராட்டம்னாலே ஒரு நாள் நிறைவேறாது, ஒரு சீசன் நிறைவேறாது, அது ஒரு தொடர் போராட்டம். தொடர் போராட்டம்னு எப்படி இருந்திருக்கு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நம்ம உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் 20 ஆண்டுகள் 63 உயிர்களை தியாகம் செய்து அவர்கள் தலைமையில போராடி வழிகாட்டுதல போராடி 35 ஆண்டுகள் கழித்துதான் நம்மளுக்கு அந்த உரிமை மின்சாரம் என்கிற ஒன்று கிடைத்தது. 35 ஆண்டு கால போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல.
இன்னைக்கு அதை பறிப்பதற்கு பல்வேறு சட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். கெயில் எரிகாற்று குழாய் போராட்டம் கொச்சியிலிருந்து பெங்களூர், நம்ம தமிழ்நாட்டின் வழியா போனது, என் நிலத்திலும் கூட போனது. நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து 11 ஆண்டுகள் போராடி இன்னைக்கு அந்த திட்டத்தை இன்னைக்கு சாலையோரம் நிறைவேற்ற வச்சிருக்கிறோம். உயர்மின் கோபுர போராட்டம் 2017 தொடங்கி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பல முன்னேற்றங்களை சந்திருக்கிறோம். இதே மாதிரி அரசுக்கு எதிராக போராடி இருக்கிறோம். 18 வழக்கு, 42 பேர் சிறையில் அடைக்கப்பட்டது. நாங்களும் அன்னைக்கே 30 நாள் 2019 நானு தலைவர் பொதுச்செயலாளர் எல்லாரும் சிறையில் அடைக்கப்பட்டது. இந்த மாதிரி பல அடக்குமுறைகளை சந்திச்சு இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கு. திட்டங்களை தடுத்து கொண்டு இருக்கு, நிறுத்தி கொண்டு இருக்கிறோம். சிபில் போராட்டம் ஒரே பருவத்துல முடிஞ்சு போச்சு, வெற்றி கிடைச்சது நமக்கு. பொங்கல் கரும்பு நிறுத்தினாங்க, போய் போராடி வெற்றி கண்டு வந்தோம். சேலம் நாமக்கல் மாவட்ட வசதியில் கடந்தல் இல்லைன்னு சொன்னாங்க, அதை 3 மாசம் தொடர்ச்சி போராடி வெற்றி பெற்றோம். ஒவ்வொரு போராட்டத்தும் ஒரு கால அளவு இருக்கிறது. இந்த போராட்டத்தில் விவசாய நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். அரசையும் கால்நடைத்துறையும் ஒரு கலக்கி இருக்கிறோம். விவசாய மத்தியில அடிப்படையில போய் நம்ம ஒவ்வொரு கிராமத்திலும் ஒருங்கிணைக்கிற பணிகள் நம்ம செய்ய இருக்கிறோம். எனவே ஒரு போராட்டம் என்பது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. வெற்றி பெறும் வரை இயங்குவது, சலிக்காமல் இயங்குவது, சமரசம் இல்லாமல் இயங்குவது, இதுதான் ஒரு போராட்டம். அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக முன்னெடுக்க போகிறோம். இந்த சூழ்நிலையில நாம் அடுத்து என்ன செய்வதுன்னா, சென்னையிலே நாம் மக்கள் போராட்டத்தின் போது கலைந்து வருவது மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை என்பது நாம இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம். விவசாயிகள் இனி குஞ்சு இறக்குங்கள், நிறுவனங்களோடு பேசுங்க, குஞ்சு இறக்க சொல்லுங்க, குஞ்சு இறக்க வந்தா அனுமதிங்க. குஞ்சு யாரெல்லாம் இறக்கல, நீ போராட்டத்துக்கு போன, நீ போராட்டத்தை ஒருங்கிணைச்சு குஞ்சு இறக்கனா அதற்கான மாற்று ஏற்பாடுகளை சங்கம் செய்தும் உங்களுக்கு குஞ்சு இறக்கி கொடுக்கும் என்கிற உறுதிமொழியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதில் எந்த அச்சம் பயமும் தேவையில்லை என்பது சங்கத்துடைய முதல் உறுதி என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, இந்த தேர்தல் காலத்துல நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நம்ம கைது செய்யப்பட்ட போது, வழக்கை சந்தித்த போது, சிறையில் அடைக்கப்பட்ட போது நம்ம கோரிக்கைகளுக்காக ஆதரவு கொடுத்தவர்கள், சட்டமன்றத்தில் கவனிப்பு தீர்மானம் கொண்ட அரசியல் எல்லோரையும் நாம் சந்தித்து நன்றி தெரிவித்து அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் நமது கோரிக்கைகளை கொண்டு வர வைப்பது, இந்த வேலையை நம்ம விரைவில் நம்ம செய்ய இருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்களா, FPO உழவர் உற்பத்தி நிறுவனம், இதற்கான வேலைகளை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இருந்து நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் APT மகாலிங்கம் அவர்களோட வேலையில இந்த வேலைகள் நாம் இதை செய்யணும், இதை செஞ்சு ரெடியா வைக்கணும்னு சொல்லி அதுக்கான ஆலோசனை தொடர்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் நாம இந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிலிருந்து ஒரு FPO தொடங்கி அரசாங்கத்துடைய எல்லா உதவிகளையும் நாமளும் பெற்று நாமளும் ஒரு வணிக சக்தியாக முயற்சி எடுப்பதற்கான வேலைகளை செய்கிறோம். அதற்கான பணிகள் விரைவில் அதற்கான முறையான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று உருவாக்குற பணிகள், தொடங்குற பணிகள் திறமையாக நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா, இந்த டேப்கோவை மூடுனாங்க பாத்தீங்களா, தமிழ்நாடு அரசினுடைய கறிக்கோழி வளர்ச்சி நிறுவனத்தை மூடுனாங்க இல்லையா, அதை மீண்டும் கொண்டு வர வைக்கணும். எனக்கு நவீன காலத்துல இறைச்சி அதிக அளவுல மக்கள் உட்கொள்றாங்க, அதிக அளவு விவசாயம் ஈடுபடுறாங்க, அதிக அளவு உற்பத்தி பண்றாங்க. எப்படி ஆவின் தொடர்ச்சி ஒரு பிசினஸ் கையில வச்சிருக்கோ, ஒரு கூட்டு நடுமா கையில வச்சிருக்கதோ, அதை போல டேப்கோவை மீண்டும் கொண்டு வரணும். அரசாங்கம் இந்த பிசினஸ் இருக்கணும். இருக்கும்போது அரசாங்கம் கொடுக்கிற வேலையை எல்லா நிறுவனங்களும் பின்பற்றி ஆகணும். அரசாங்கத்தோடு போராட முடியும். ஆக நாம இந்த வேலையை நம்ம தொடர்ச்சியாக செய்வதற்கு அந்த டேப்கோ நிறுவனத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கத்தோட கூட்டுறவு முயற்சி மீண்டும் இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக வைத்து நாம் இயங்க இருக்கிறோம். அடுத்ததாக, மாவட்டம் வாரியாக சென்று விவசாயிகளை, கறிக்கோழி விவசாயிகளை மற்ற விவசாயிகள் ஒருங்கிணைக்கிறோம். கறிக்கோழி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கறிக்கோழி மட்டும் உற்பத்தி பண்றாங்க, பக்கத்தில் நெல் வச்சிருக்கிறாங்க, மற்ற காய்கறிகள் உற்பத்தி பண்றாங்க, உணவு தானியங்கள் உற்பத்தி பண்றாங்க. ஆக விவசாயத்தின் ஒரு பகுதி, அதுவும் விவசாயம் தான். அரசாங்கமும் சொல்லிவிட்ட போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் கிராமந்தோறும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தையும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அனைவரையும் அனைத்து வகை உபதொழில் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களை ஒருங்கிணைப்பு செய்து சங்கத்தை வலுப்படுத்துவது, கட்டமைப்பது, மீண்டும் தொடர்ச்சியாக அறவழியிலே போராடுவது என்கிற பணிகளை நாம செய்வதற்கான நோக்கங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே கறிக்கோழி பண்ணை உழவர்களாகட்டும், மற்ற அனைத்து விவசாய பெருமக்களாகட்டும், இன்னைக்கு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சமரசமற்ற வழக்கு சிறை அனைத்தையும் 2017 சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எந்த போராட்டத்திலுமே பின்னடைவு ஏற்பட்டாலும் அதே இடத்துல நின்று மீண்டும் போராடி மீண்டும் வந்த வரலாறு பெருமையும் சங்கத்திற்கு உண்டு. அதை தொடர்ச்சியாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து உழவர் உறவுகளும் ஒன்றுபட்டு நிற்போம், உரிமைக்காக போராடுவோம், அறவழியிலே போராடுவோம். பொய் வழக்கு, சிறை, அவதூறு அனைத்தையும் தாண்டி நிற்போம். அதுதான் நம்மளை ஒன்றுபட்டு வாழ வைக்கும், நமது உரிமையை பெற்றுக் கொடுக்கும், நமது வருமானத்தை உயர்த்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒன்றுபட்டு போராடுவோம். ஒற்றுமையை நமது பலம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.